தெளிவாக சொல்லுங்கள். இப்படித்தான் இது ஒரு நகைச்சுவை தான். மகிழ்ச்சியான சபைங்கிறதுனால, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதை நம்ம சொல்லிக்கொள்றேன் இடையில. இப்படித்தான் கோர்ட்டில் ஒரு கேஸ், மனைவியை தலாக் விட்டான் கணவன் அல்லது அடிச்சிட்டான். என்ன காரணம்னு சொல்லி நீதிபதிகிட்ட போய் நிற்கிறாங்க. நீதிபதி கேட்டார், என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களாமே, என்ன காரணம், ஏன் அடிச்சீங்க, ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அறைந்தீர்கள்? அப்போ அவர் சொன்னாரு, ஏன் அரைஞ்ச தெரியுமா, ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்தான், ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்தான், உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன்னு சொன்னான். சரிம்மா குடுமான்னு சொன்னான். ஒரு பெரிய பர்ஸா இருந்துச்சு. அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணான். அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதை எடுத்தான். சரி அதில் எதையாவது இருக்கணும் பார்த்தேன். அதை ஓப்பன் பண்ணான். அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதையாவது கொடுப்பாள்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதுல இருந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாளான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தேன், இல்லை. சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தேன், இல்லை. சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுலயாவது குடிப்பாளான்னு பார்த்தேன், இல்லை. சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. நீதிபதி சொன்னார், என்னன்னு சொல்லு, ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிற, உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருத, நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு கோபம் வரும், அதாங்க அடிச்சேன்னு. ஸோ இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால், என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமார்களிடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும். இன்னைக்கு பல குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும். இதுலையும் ஒரு நகைச்சுவை வரும். பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளா இருக்கும். ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு, மனைவியும் கணவனும் பேசுறதே இல்லை, 2-3 நாளாச்சு பேசுறதே இல்லை. கணவன் எப்போதுமே 5 மணிக்கு எழுந்துருவான். கணவன் எப்போதுமே 5 மணிக்கு எழுந்துருவான். இந்த எதுக்கு சொன்னா, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால், அதாவது ஒரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக்கணும், அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக்கணும். 2 கோணமும் திருந்தா என்ன ஆகும்? இப்படித்தான் கணவன் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா. மனைவியோட சண்டை போட்டாச்சு, மனைவி எழுப்புறதே கிடையாது. மனைவிட்ட தான் பேச மாட்டானே, உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான், காலையில எனக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான். காலையில் எழுந்து பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. என்ன இவன் நம்ம பேச்சை இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த மேஜையை பார்த்தா அங்க எழுதப்பட்டிருக்கு 5 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி. புரியுதா? 5 மணி ஆச்சுன்னா அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன சொன்னாரு, காலைல எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டார், இவரும் பேச மாட்டாங்க. 2 பேரும் பேசாம இருந்தா இதுதான் நடக்கும். இப்போ இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் அல்லாஹ்விற்காக அதை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கி கொண்டு, சண்டைகள் இருந்தால், சச்சரவுகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், இந்த ஒரு ஹதீஸை புரிஞ்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். என்ன ஹதீஸ்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல் மா, இப்லீஸ் இருக்கின்றானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான், தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான். சும்ம யபஅது சராயஹு, அவனுடைய வழித்தோன்றர்களை அவன் அழைப்பான், அவனுடைய கூட்டான்களை குட்டி சாத்தான்களை எல்லாம் அழைப்பான். அழைத்து கேட்பான், ஃபாதுனாஹும் மின்ஹும் மன்சிலா அஅதமுஹும் ஃபித்னா யஜிஉ அஹதுஹும் ஃபயகூலு ஃபஅல்த கதா வ கதா. ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஒரு ஷைத்தான், அந்த இப்லீஸ் தான் தலைவன், அவன் தான் ஹெட், அதுக்கு கீழே ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான் வந்து சொல்லுவான் இப்லீஸை பார்த்து, இப்லீஸே இன்னைக்கு இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், போப்பான்ருவான். இன்னொருத்தன் வருவான், இப்லீஸே நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், போப்பான்ருவான். இன்னொருத்தன் வருவான், இப்லீஸே நான் ஒன்னு செஞ்சேன் பாரு, அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது. என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பான். அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு, நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையில பெர்ஃபெக்டான வேலை செஞ்சிருக்க. என்ன வேலை அது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள், மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன அஹ்லி, அவர்களை விடவில்லை
அவர்கள் இருவரும் பிரியும் வரை இந்த வேலையை செஞ்சு ஒன்னும் செய்யல. கணவன் வந்து மனைவியை ஒரு வார்த்தை சொன்னான், நான் போன மனைவிட்ட என்ன அவருக்கு தான் பேச தெரியுமா, உனக்கு என்ன ஊமையா, நீனும் பேசுன்னு சொன்ன. அவர் குடும்பத்தில் தந்தையை பற்றி பேசுவார், அவர் தந்தையை பற்றி தான் அவர் பேசுவார், அவர் தந்தையை பற்றி நீ பேசுன்னு சொன்ன. இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட. நீ இவ்வளவு பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா திருப்பி வந்து அப்படின்னு சொன்னா அவனைத்தான் ஷைத்தான் தன் இடத்திலே ரொம்ப அருகையில பக்கத்துல உட்கார வைப்பான். என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார்? ஷைத்தான். ஷைத்தானுடைய நாட்டம் வெற்றியானால் அல்லாஹ்விடத்திலே விட்ட சவால், அல்லாஹ்விடத்திலே விட்ட சவால், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களில் பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் யா அல்லாஹ். இந்த வாக்கு சித்துப்பான். இந்த ஹதீஸ் நினைச்சல் ஏதாவது பிரச்சனை வருதா, ஷைத்தான் வந்துட்டான். உஷாரா ஆயிரனும் இல்லைன்னு சொன்னா அங்கேயும் கோபம், இங்கேயும் கோபம், இங்கேயும் சண்டை, அங்கேயும் சண்டை. நான் குடும்பத்துக்கு வீட்டுக்கு போறேன், நானும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ பல பேர் வீடு இங்க, பல பேர் வீடு அங்க, இப்போ அங்க அப்படியே மாறிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன் இவரு, நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க. இப்படிப்பட்ட உறவு முறைக்கு